இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப்பில் நம்ம எல்லாருமே ரொம்பவே போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட யூடியூப்பில் மற்ற பிளாட்ஃபார்மில் பதில் கிடைச்சிராதா? நம்ம எப்படி வாழ்கிறது? என்ன பண்ணுறது? நம்மளோட திறமை என்ன? நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்படி பல விஷயங்களுக்கான சொல்யூஷனாக நம்ம ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் தேடிக்கிட்டே இருக்கிறோம். முயற்சி பண்ணி தொடர்ச்சியாக அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் ரொம்பவே வேகமாக பண்ணுவோம், 3வது நாள் கொஞ்சம் ஸ்லோவாகும், 4வது நாள் வேறு ஏதாவது காரணம் இருக்கும், எங்கேயாவது வெளியில் போவோம், உடம்பு சரியில்லாமல் போகும். இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு காரணமாக அமைகிறதுனால நம்மளால் ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக பண்ண முடியாமல் போயிடுது. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே கனவு இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல வேலை இருக்கணும், ஒருத்தருக்கு நல்ல படிப்பு இருக்கணும், இல்லை வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கணும், இதை குடும்பத்தை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கனவு மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும். முயற்சி அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு கடுமையான முயற்சி வேணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்மார்ட்டான முயற்சியும் வேணும் தான். வாழ்க்கை எப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம், இப்படி பல பேருக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. வாழ்க்கை சில நேரம் நம்மளை அழ வைக்கும், சில நேரம் நம்மளை சிரிக்க வைக்கும், சில நேரம் தோற்கடிக்கும், சில நேரத்துக்கு தனியாகவே விட்டுரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதுக்கு மேலே முடியாது, நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ஒரு விஷயத்த ரொம்பவே ஸ்ட்ராங்காக நினைக்கணும். அது என்னென்னா, நம்ம எந்த விஷயத்த விடணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான். ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறீங்க, ஒரு தோல்வியை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா அது மட்டுமே அந்த இடத்துல முடிவு கிடையாது. அது அதுக்கு அடுத்து ஒரு வெற்றிக்கான தொடக்கமாக கூட இருக்கலாம். நிறைய இடத்துல அவமானப்படும் போது நம்ம மனசில் என்ன தோணும் அப்படின்னா, இப்படிலாம் அவமானப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழணுமா, அந்த மாதிரி தோணும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வெற்றியாளர்களுடைய இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, அந்த அவமானப்பட்டது சரிதானோ, அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணும். பல பேரோட லைஃப்பில் என்ன நடக்கும் தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயத்த சரி இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக நம்ம முயற்சி பண்ணி எப்படியாவது இதில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பண்ணிட்டும் இருப்பாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா, இது உனக்கு செட் ஆகவே இல்லை, இது உனக்கு சம்மந்தமே இல்லை, நீ ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கேள்விகள் கேட்பாங்க. அந்த இடத்துல நம்ம விட்டுறாமல் தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஆனால் அது தெரியாமல் தோல்வி இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, உடனே அந்த இடத்துல ஓகே நம்ம இதுக்கு மேலே இதை செய்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்மளை நம்மளே ஒரு தாழ்வு மனப்பான்மையாக நினச்சி அந்த இடத்துல அதை விட்டுறதுக்கான முயற்சிகள் தான் அதிகமாக எடுக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை கீழே விழுந்து விழுந்து அதை எழுந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையும் ஒரு கட்டத்துலையுமே நம்ம விழுகிறது எல்லாமே அடுத்து எழுந்து வேகமாக ஓடுறதுக்கான ஒரு வழியாக தான் இருக்கணுமே தவிர்த்து திருப்பி அதே இடத்துல உட்கார்றதுக்கான வழியாக இருந்துடவே கூடாது. இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருக்குமே பொதுவாக இலவசமாக கிடைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது 24 மணி நேரம் தான். இந்த 24 மணி நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு விஷயந்தான். அது ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசமே இல்லாமல் கிடைக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் ஏன் அதை மற்றவங்க பயன்படுத்தி வின் ஆகுறாங்க, நம்ம ஏன் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசித்தாலே அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வேகமாக ஓடுறதுக்கான ஒரு உந்துதலாக மாறும். சிலர் டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணும்போது நம்ம அதே இடத்துல உட்காந்து அவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆகுறாங்களே அப்படின்னு பார்த்துட்ருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளாலேயும் முடிஞ்ச அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி வயசு இருக்கும்போதே அதுக்கான முயற்சிகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ நானும் ஏதாவது ஒரு விதத்தில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோக்களெல்லாம் தேடி தேடி பார்த்துட்ருக்கேன். என்ன பண்ணால் நமக்கும் இந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை நீங்களே நம்பணும். உங்களால் இது முடியுமா முடியாதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மற்றவங்கள பாதிக்காத வரைக்கும் நீங்கள் செய்கிறது தப்பு இல்லை, மற்றவங்கள அதை ஹர்ட் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செய்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. இதுக்காக நீங்கள் மற்றவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாமே தவிர முடிவை யார் கையிலையுமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றவங்க கிட்ட போய் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க. இது பண்ண போகிறேன், இதுக்கு நீ உன்னோட கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாருங்கள். அவங்களோட கருத்தையும் நீங்கள் உங்களோட மூளையில் வச்சுக்கோங்க. ஆனால் முடிவை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதா இருக்கணும். எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மற்றவங்க கிட்ட கேட்கும்போது இது சரியாக வருமா, இது சாத்தியப்படுமா, நீ பார்த்துக்கோ, கொஞ்சம் நிதானமாக யோசி, இந்த மாதிரியான பதில்கள் தான் வரும். அந்த மாதிரி நேரத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு குற்ற உணர்ச்சி, ஐயோ நம்ம ஏதோ தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு வரும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு நேரத்துலையும் நீங்கள் யோசிக்காதீங்க. முடிவை நீங்கள் தெளிவாக நீங்கள் மட்டுமே எடுங்க. மற்றவங்கள அது கஷ்டப்படுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்கிறது தப்பே இல்லை. ஏன்னா உங்களை விட உங்களை அறிஞ்சிருக்கிறதுக்கு வேறு யாராலையுமே முடியாது.
கடைசியா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க சின்ன இடத்துல இருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன வேலை பண்ணலாம். உங்க வாழ்க்கை முறை வந்து ரொம்ப எளிமையானதா, ரொம்ப சின்னதா இருக்கலாம். ஆனா, நீங்க ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஹார்ட் ஒர்க்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கன்சிஸ்டன்ட்டா நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றதன் மூலமா எனக்கு நானே இந்த விஷயத்தெல்லாம் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். தோல்வி வெற்றிக்கான படியா இருக்கணுமே தவிர, முடிவா என்னைக்குமே இருந்துறவே கூடாது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்த நீங்க மனசுல அப்படியே பதிய வச்சுக்கோங்க. 1வது நம்பிக்கை, 2வது முயற்சி, 3வது தொடர்ச்சி. இது 3ம் உங்க வாழ்க்கையில இருந்தா, கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும்.